வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம், வாழ்க வையகம். இன்று விண்வெளி தினம், விண்வெளி ஆராய்ச்சி தினம். சந்திராயன் 3 சந்திரனோட தென்துருவத்தில் கால் பதித்த தினம். உண்மையில் இஸ்ரோ ஐஎஸ்ஆர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் யூஎஸ்ஏவோட நாசா நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை மிந்தணும். அது ஆல்ரெடி கிட்டத்தட்ட மிந்தின மாதிரி தான். பட் ஆனால் அது நம்ம இந்தியர்கள் நாசாவில் போய் இது பண்ணுறதை விட வெளிநாட்டவர்கள் கனடா, சீனா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கா பகுதி மாணவர்கள்லாம் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் ஐஐடி, ஐஐஎம், ஐஏஎஸ்சி இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும். என் ஃப்ரெண்டு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டின்னு அதே மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. கடைசி டைமில் படித்து பாஸ் பண்ணுறது அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம், கவலைக்குள்ளான விஷயம். ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அப்படி இருக்கலாம். பட் அண்ணா யூனிவர்சிட்டி, சிஜிஎஸ்சி டெக், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், எம்ஐடி குரோம்பேட், அதிலே அப்படி இருக்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட் காலேஜஸில் ஏன் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கூட அப்படி இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஃபோர்ஸில், ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற இதில் ப்ரெஷரில் படிக்கணும். ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இந்த டைமில் டிகிரி ஹோல்டர்ஸ் சேர்ந்தாலும் அரியர்ஸ் வச்சு 6th செமஸ்டரில் ப்ரீ ஃபைனல் இயரில் ஃபைனல் இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு. அதனால தான் அரியராக போட்டு அடுத்த இயருக்கு பாஸ் பண்ணி விட்டுறாங்க. இருந்தாலும் அசைன்மெண்ட்ஸ் வைக்கிறது, அசஸ்மெண்ட் எழுதுறது, 3 அசஸ்மெண்ட் வச்சாலும் நல்லா எழுதி மாடல் எக்ஸாமினேஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா அதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். 7th செமஸ்டரில் 2 அசஸ்மெண்ட் நல்லா எழுதுனா, மாடல் எக்ஸாம் நல்லா எழுதுனா. அதனால் இந்த ஏகன் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாமலே போய் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் எல்லா பேப்பரும். ஒன்று மட்டும் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் ப்ளஸ் 2 மட்டும் அரியர் எழுதி அதுவும் ரீவேல்யூஷன் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அசஸ்மெண்ட் 2, 3 மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணிங்கன்னா சப்போஸ் ஏன்னா உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு, ஜாண்டிஸ் வந்தாலும் நீங்கள் யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணிடலாம். பட் நான் யூனிவர்சிட்டிக்கு தான் படிப்பேன், ஃபைனல் டைமில் தான் படிப்பேன்னா அது கஷ்டம். அது புரிஞ்சுக்குங்க. அப்புறம் டிஆர்டிஓ இதில் இருந்துலாம் வெளியே வர வேண்டாம். 50,000 தான் 60,000 தான் சம்பளம்னு சொல்லிட்டு. ஏன்னா சாஃப்ட்வேர் இருக்கவங்க சம்பாதிச்சாலும் அது அவங்களுக்கு மட்டும் தான் யூஸு. நீங்கள் தேசத்துக்காக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதில் வெளியே வர வேண்டாம். ஸோ டிஆர்டிஓ இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க. பெம்மல் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்டியூட்லாம் ஒர்க் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.